நிகழ்வுகள் தொடர்கிறது. புதுக்கோட்டை இடைத்தேர்தலின் தேமுதிக வேட்பாளரான ஜாகிர் ஹுசேனுக்கு ஆதரவாக கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டதை பற்றி இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். ஆளும் அதிமுக அரசின் அராஜகத்தை எதிர்க்கும் விதமாகவே புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிக களம் இறங்கியுள்ளது. ஆட்சியையும் அராஜகத்தையும் பணபலத்தையும் நம்பி அதிமுக வேட்பாளர் போட்டியிடுவதாக கூறிய கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக வேட்பாளர் மக்களை மட்டுமே நம்பி நிற்பதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை தொகுதியில் அதிமுக தோற்றாலும் ஆட்சியில் மாற்றம் வராது என்று தெரிவித்த கேப்டன் விஜயகாந்த் தேமுதிகவை வெற்றி பெறச் செய்து ஆளும் கட்சிக்கு பாடம் புகட்டுங்கள் என்று வாக்காளர்களிடம் தெரிவித்தார். இந்த இடைத்தேர்தலில் தேமுதிக வெற்றி பெற்றால் தமிழக மக்களின் வாழ்வில் வெளிச்சம் உண்டாகும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறினார். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குற்றம் சாட்டிய கேப்டன் விஜயகாந்த் கெட்டவர்கள் ஆட்சியில் இருப்பதால் தான் சுனாமி, தானே புயல் போன்ற இயற்கை சீற்றங்களும் ஏற்படுவதாக கூறினார். ஆம், எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை என்று தமிழகம் சரியான ஆட்சி இல்லாததால் தான் தடம் மாறி போய்க் கொண்டுள்ளது. பகல்ல வாங்கல நல்லவங்க நம்ம பகலோடு ராத்திரி நேரத்துல ஒரு கொட்டையை போட்டு லைட்டை போட்டுக்கிட்டு இப்படின்னு கைய காட்டிக்கிட்டு வாங்கலும் தைரியம் இருந்தால் முன்னாடி வாங்கலாம். ராத்திரி வர இந்த தெருவில் உடனே கடா விட்டுறது. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போலீஸும் தேர்தல் அதிகாரி கடா விட்டு முதுக்கு முன்னாடி கடா விட்டுறதான் பிடிச்சாங்கன்னா இப்ப விட்டாங்க. திருட்டுத்தனமா அவங்களுக்கு காசு கொடுக்கலாம். எங்களுக்கு தான் போலீஸ் தொந்தரவு ஏகப்பட்டது. அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் அதான் ஆளுங்கட்சி. அந்த அம்மா வந்து ஒரு இதுல 10,000 போலீஸ் வரும். ஏன்னா நீங்க தூக்கிட்டு போயிட போற பாருங்க அந்த அம்மாவை. 10,000 போலீஸ் சுத்தி நீங்க என்னன்னா 1000 பேர் போவா இங்க இருந்து எங்க மீட்டிங் அங்க இருந்து 1 மைல் தள்ளி உங்க நிறுத்தினோம். எந்த குறையும் சொல்ல முடியாது. என்ன குறை? தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் குடிநீர் வசதி, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் பயிற்சிகள் ஆகியவை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதெல்லாம் அவங்க செய்யறாங்க. நிச்சயமாக என்னுடைய வேட்பாளர் நீங்க ஜெயிக்க வச்சா நிச்சயமா நான் குடிக்க என்னால தண்ணி கொடுக்க முடியும். லாரி வச்சு ஜெயிச்ச ஒரு வாரத்துல நிச்சயமாக லாரி வச்சு தண்ணி வச்சு விஜயகாந்த் இன்னைக்கே என்னுடைய எம்எல்ஏ தொகுதிக்கெல்லாம் போயிட்டு வரும்போது மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களும் அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க தண்ணி வைக்கிறாங்க. இளைஞர் பெருமக்களுக்கு வேலை கொடுங்கன்னு பல இடம் சொல்லியிருக்கேன். 75 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சிருக்காங்க. 75 லட்சம் பேருக்கு நீங்க வேலை கொடுக்க வேணாம். உங்க ஆட்சிக்கு வந்து 1 வருஷ காலத்தில் 5 லட்சம் பேருக்கு வேலை பதிவு பண்ணாங்களே, அந்த வேலை பதிவு பண்ண 5 லட்சம் பேருக்கு நீங்க வேலை கொடுத்திருக்கீங்களா? கொடுக்கல. காலேஜ் மொத்தம் திறந்திருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் காலேஜில் தான் பிள்ளைய படிக்க வைக்க என்னிடம் அடமானம் வைக்கிறாங்க. ஏதோ அடகு வைக்கிறாங்க. என் பிள்ளை டாக்டர் ஆகாதா, வைக்கலாங்காதா, என் பிள்ளை இன்ஜினியர் ஆகாதா, ஐஏஎஸ் ஆகாத, ஐபிஎஸ் ஆகாத, கோட்டை கட்டி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அந்த கோட்டையை தவிடுபடி ஆக்கிட்டு இருக்காங்களே இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க கொஞ்சமா நினைச்சு பார்த்தாங்களா? அவங்களுக்கு ஒரு பாடம் போட்டுனுக்காக மக்களை கேட்கிறேன். வறுமையை ஒழிக்க திட்டங்கள் தீட்டாமல் ஜெயலலிதா இலவச திட்டங்களை தந்து தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறார். இது மட்டுமில்லாது வரி என்ற பெயரில் பால் விலையை உயர்த்தியதால் ஏழை எளியோர் தங்கள் குழந்தைகளுக்கு பால் கூட வாங்க முடியாது தவிக்கின்றனர். இதன் விளைவாகத்தான் குழந்தைகள் பலரும் சவலை நோக்கி ஆளாகின்றனர் என்றும் கேப்டன் தெரிவித்தார். இந்த வெடி வந்து யாருக்கு வைக்கணும்? எதிராளிக்கு வைக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களும் வெடி வச்சீங்கன்னா சந்தோஷம்.
அது மக்களை வாட்டி வதைக்கிற விலைவாசி ஏறுது, அவங்களுக்கு விடிவு. பாலா போன அதிமுக இன்னைக்கு பால் விலை உயர்த்திருக்காங்களே, ஏன்? இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு குழந்தைகளுக்கு 2 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு வாங்குறாங்கன்னா அந்த 2 லிட்டர் 1 லிட்டர் ஆகும். 1 லிட்டர் வாங்குறோம், அரை லிட்டர் வாங்குறோம், ஒண்ணுமில்ல. அந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போயிருக்கு, பால் விலை ஏறி போயிருக்கு. ஆனால் பால் விலை ஏறி போனதுனால என்ன ஒரு கணக்கு வழக்கு சொல்றாங்க, சுமார் 45% குழந்தைகள் சவள பிள்ளைகளாக இருக்குது. நான் சொல்ல அரசாங்க இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும்.